மார்க் அறிஞர்களுக்கு சம்பளம் கிடையாது அந்த காலத்துல. சம்பளம் கொடுத்தாலும் 25 ரூபா கொடுப்பாங்க மாசத்துக்கு. குடும்பம் நடத்த இயலுமா, வேற தொழில் பார்க்க இயலாது, பார்க்க விட மாட்டாங்க. அசரத்து வந்து என்ன வேலை பார்க்கறான்றாங்க. அசரத்தா இருந்தா ஒரு தொழில் பண்ணக்கூடாது, அசரத்தா இருந்தா வந்து டீ கடையில் டீ போடக்கூடாது, அசரத்து டீ போடுறான்னு என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கா. டீ தானே போடுறாரு, டீ போடக்கூடாது, அசரத்து செய்யக்கூடாது, டீ போடக்கூடாது. இப்படி எல்லாம் இருந்த காரணத்தினால அவர் வேற தொழிலும் பண்ண இயலாது, இந்த 25 ரூபாயில வாழ்க்கை நடத்த இயலாது. அப்ப என்ன பண்ணாரு, இந்த பாட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், இந்த பாடுகள் என்ன செய்வோம், வீடுகளில் போய் படிச்சு அதுக்கு ஏதாவது காசு வாங்குவோம், எல்லாரும் ஓத தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு மௌலுது. ரபியுல் அவ்வலுக்கு ஒரு மௌலுது, ரபியுல் ஆகிருக்கு ஒரு மௌலுது, ஜமாத்துல் அவ்வலுக்கு எத்தனை மௌலுதுங்கறீங்க, ரசூலுல்லாஹ் மௌலுது, முஹிதி மௌலுது, ஷாஹுல் அமீன் மௌலுது, ஹசன் ஹுசைன் மௌலுது, அஜ்மீர் காஜா மௌலுது, ஏர்வாடி மௌலுதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஆள் பேர்லையும் மௌலுதுன்னு பாட்டை உண்டாக்கி அந்த பாட்டுகளை வந்து வீடுகள் தோறுமை படிச்சோம்னு சொன்னா காசு கொடுக்குறாங்களா இல்லையா? மௌலுது ஓதிட்டு காசு வாங்காம யாராவது போயிருக்காங்களா எந்த அஜத்தாவது? அப்ப காசுக்கு தான் உண்டாக்கணும் இல்லையா? அவங்களுக்கு வாழ்க்கை செலவுக்கு பத்தலண்ட உடனே அழகா உழைக்கலாம், மூட்டை தூக்கலாம், அது தப்பு இல்ல. மார்க்கத்துல கக்கூசு கூட கழுவலாம், அது ஹலாலான தொழில், அது தப்பு கிடையாது. யாசகம் கேட்கலாம், அதுவாச்சும் தொலைஞ்சு கொண்டு விட்டுறலாம். மார்க்கத்தை விற்கலாமா? இபாதத்தை வந்து தொழிலாக்கலாமா ஆக்கிட்டாங்க. மார்க்கத்தின் பெயரால மக்களை ஏமாத்துவோம், வேற மார்க்கத்துக்கு இஸ்லாத்துக்கு வித்தியாசம் இல்லாம ஆக்கிறோம்னு சொல்லி தொழிலுக்காக வேண்டி இந்த மௌலுதை உண்டாக்கி இருக்கிறாங்க. மௌலுது நோக்கமே அதுதான், தொழிலுக்கு தான் உண்டாக்குனாங்க என்பதற்கு பெரிய பெரிய ஆதாரம்லாம் நான் சொல்ல தேவையில்லை. நீங்க ஒரு ஆலிமை கூட்டிட்டு வாங்க, மௌலுதெல்லாம் ஓதட்டும், ஓதி முடிச்ச உடனே அதற்கு நல்லா ஓதுனீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கூலியை தரட்டும், மறுமையில பெரிய தரஜா தரட்டும், சந்தோஷமா போயிட்டு வாங்க செய்யத்தனமா, என்ன செய்வாரு? போவாரான்னு கேட்கிறேன். அதாவது நாங்க ஓதுற காலத்துல எங்களுக்கு ஒரு அசரத்து இருந்தாரு, ஓதுறதுக்கு பாத்தியா ஓத போவாரு. போன உடனே என்ன செய்வாங்கன்னா 1,500 ரூபா அந்த காலத்துல பெரிய காசு, 1,500 ரூபா கொடுத்தா தான் வாங்குவாங்க. 1,500 ரூபா குறைவா இருக்குன்னு வைங்களேன், சில பேர் வாங்கிட்டு வந்துருவாங்க. எங்க அசரத்து ஒருத்தர் இருந்தாரு, பேர் அலிய அசரத்து. அவர் என்ன செய்வாரு தெரியுமா, 1 ரூபா கொடுத்தாங்கன்னா பெரிய துண்டு போட்டுப்பாரு, விரிப்பாரு, விரிச்சு விரிமாரு சுருட்டுவாரு. எடுத்துக்கிட்டேன், ஓதுனா எடுத்துக்கிட்டாங்களா, நீ 1 ரூபா கொடுக்குறீங்களா எடுத்துட்டு போயிருவேன். இப்ப ஓதுனால எடுக்கிறா. இப்படி நடந்த சம்பவம் இது. நாங்க ஓதுற காலத்துல இப்படி செஞ்சாங்க. அப்ப இது தொழில், இது வியாபாரம்.